Hello, welcome friends. This is Darshan. Here I'm prepare presentation module 4. போன கிளாஸில் இப்படி அனிமேஷன் அப்ளை பண்ணுற ஹைப்பர்லிங்க் அப்ளை பண்ணுறது பார்த்துருந்தோம். ஒரு நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், ஹைப்பர்லிங்க் ஆக்ஷன் பட்டனை யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதில்ல, அந்த ஆக்ஷன் பட்டனில் அனுப்புகிற நெக்ஸ்ட், ப்ரீவியஸ், லாஸ்ட் ஸ்லைட் வியூ, ஃபர்ஸ்ட் ஸ்லைட் இப்படியான இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு ஹைப்பர்லிங்க் செய்கிற டிரெக்டாக ஸ்லைடு கூடவே போகாமல் அதை எப்படி செய்கிறேன்னு கேட்டிருந்தார். நான் டிரெக்டாக நம்ம செஞ்ச ஸ்லைடுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்க்க போகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டிரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். கவனிச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சேம் ஒர்க் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருப்பார் அவரோட கம்பேர் பண்ணக்குள்ள. டிஃபிகல்ட்டுன்றதை விட இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான் நல்லா விளங்கி கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு சொன்னால், இதே மாதிரி தான் அவருக்கு டிரான்ஸ்மிஷனை ஒன் மவுஸ் கிளிக்கும் இல்லை, ஆஃப்டரும் இல்லை, டிரெக்டாக பட்டனு கூடவே போகிற மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். அப்போ சும்மா ரன் பண்ணி போட்டு இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ரன் பண்ணிவிட்டு இப்போ மவுஸை கிளிக் பண்ணாலும் கூட எந்த மாற்றமும் நடக்க போகிறது இல்லை. இப்போ இது முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது, அனிமேஷன் இருக்கிறபடியாக வருது. அப்போ அனிமேஷனுக்கு அங்கால மற்ற ஸ்லைடுக்குள்ளே போகவே போகாது. ஏன்னு சொன்னால் அங்கால மற்ற ஸ்லைடுக்கு போகிறதுக்கு டிரான்சிஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்கவே இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், இன்சர்ட்டுக்குள்ளே போய்கொள்கிறேன், ஷேப்ஸுக்குள்ளே நெக்ஸ்ட் பட்டன் ஒன்று போட்டுக்கொள்கிறேன். அதாவது ஒரு ஸ்லைடில் இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகிறதுக்கு பயன்படுத்தப்படுற பட்டனை சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குரிய பட்டன் சொல்லி. இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குரிய பட்டன்ஸ். இது நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மியூசிக் பிளேயரில் காணப்படுற பட்டன்ஸ்கள் மாதிரி தான் இதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹைப்பர்லிங்க்ன்ற ஆப்ஷனுக்குள்ள நெக்ஸ்ட் ஸ்லைடுன்னு சொன்னால் நம்ம இருக்கிற ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்குரிய ஆப்ஷன். ப்ரீவியஸ் ஸ்லைடுன்ற நம்ம இருக்கிற ஸ்லைடுக்கு முன்னோக்கிக்கிற போகிறதுக்கு இருக்கிற ஸ்லைடுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லைடுன்னு சொன்னால் முதலாவது ஸ்லைட், லாஸ்ட் ஸ்லைடுன்னு சொன்னால் கடைசி ஸ்லைட். லாஸ்ட் ஸ்லைட் வியூ என்பது எந்த ஸ்லைட்டில் கடைசியாக வியூ பண்ணோம், எந்த ஸ்லைட்டை லாஸ்ட்டாக பார்த்தோம்ன்றது தான் இந்த லாஸ்ட் ஸ்லைட் வியூ. இப்போ பார்த்துக்கொள்ளும் நம்ம எந்த ஸ்லைடுக்குள்ளே போக போகிறோம். ஃபர்ஸ்ட் இட்ஸ் மை ப்ரெசன்டேஷன் ஸ்லைடுக்கு போகணும். அப்போ டிரெக்டாக இவருக்கு அப்ளை பண்ணிக்கொள்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்லைடை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இதே விஷயந்தான் ஹைப்பர்லிங்க், சேம் ஒர்க் தான். இப்போ என்னென்னு சொன்னால், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே போகணும். ஆகவே அப்போ இதுக்குள்ளே போய்கொள்ளலாம். அடுத்த பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேப்ஸ், நெக்ஸ்ட் பட்டன், நம்ம அடுத்த ஹோம் பேஜுக்குள்ளே போகணும். அப்போ இந்த ஹோம் பேஜுக்குள்ளே வரத்துக்கும் அவருக்கும் என்ன செய்கிற இருக்கிற ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைடு தான் ஹோம் பேஜ். ஆகவே நெக்ஸ்ட் ஸ்லைடை கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே. அப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இவரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ ஓகே செலக்ட் பண்ணித்தேன். ஆக்ஷன் பட்டன். இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு தான் ஹைப்பர்லிங்க் டு நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுத்துக்கொள்ளலாம். அப்போ இவரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடு தான் இவர். ஓகே பண்ண முடியும் சொன்னால் இந்த ஸ்லைடுக்குள்ளே வந்துடுவார். அப்போ இவர் தான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்குரிய நோட்ஸ். ஆகவே இந்த ஸ்லைடுக்குள்ளே வரணும். அடுத்த பேக் பண்ணி கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஸ்லைடில் இருந்து முன்னுக்கிக்கிற ஸ்லைடு போகணும். அப்போ இந்த ஸ்லைடில் இருந்து முன்னுக்கிக்கிற ஸ்லைடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் ஸ்லைட். அதாவது இந்த ஷேப்ஸில் இன்னும் இருக்கிறது முன்னுக்கு போகிறதுக்குரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ட கொண்டு போனாலே காட்டுவார் ப்ரீவியஸ் பட்டன் சொல்லி. பாருங்கள், இதில் காட்டுவார் ப்ரீவியஸ் பட்டன். இது நெக்ஸ்ட் பட்டன். இது ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பிகினிங், இது லாஸ்ட் ஸ்லைட் எண்டிங் என்ற அடிப்படையில் காணப்படுது. இப்போ நம்ம முன்னுக்கு போகிற மாதிரி ஒரு இதை ட்ரா பண்ணிக்கொள்ள போகிறோம். ஓகே, நான் இவரை ட்ரா பண்ணிக்கொள்ளும் டிரெக்டாகவே சொல்கிறாரு ப்ரீவியஸ் ஸ்லைடுன்னு சொன்னால் இந்த ஸ்லைடுக்கு முன்னுக்கிற ஸ்லைடு தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். அப்போ என்ன இருக்கிற ஸ்லைடுக்கு முன்னுக்கிற ஸ்லைடு யார் இருக்காரு, ஹோம் பேஜ். அப்போ ஓகே, அப்போ அங்கே தான் போகணும். என்ன சொன்னால் அங்கே போனால் தான் மற்ற ஆளை செலக்ட் பண்ணலாம். ஓகே, மற்ற ஆளை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆக்ஷன் பட்டன் கொடுத்துக்கொள்கிறேன், ஹைப்பர்லிங்க் டு கொடுத்துக்கொள்கிறேன். அப்போ இதில் இருந்து நம்ம எங்கே போகணும்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டிரெக்டாக சில இவ்விடத்தை சில விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ்.
டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஹைப்பர்லிங்க் கூட போகிறது நமக்கு நல்லா, பட்டன்ஸ்களுக்கு மட்டும் ஆக்ஷன் பட்டனு கூட போடலாம். இப்போ டிரெக்டாக இவங்களே ஹைப்பர்லிங்க் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து டிரெக்டாக பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் வந்து பியர் டு பியர் நெட்ஒர்க்கில் போகணும். பியர் டு பியர் நெட்ஒர்க் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அவர் ஓகே பண்ணிக்கணும்னு சொன்னால் பியர் டு பியர் நெட்ஒர்க்கில் போய்க்கொள்வார். அப்போ இந்த பியர் டு பியர் நெட்ஒர்க்குள்ளே இவர் இருக்கார். அப்போ இந்த பியர் டு பியர் நெட்ஒர்க்குள்ளே இருந்தாலும் கூட நம்ம பட்டன்ஸ் மூலம் தான் முன்னுக்கு போக வேண்டியிருக்கு. அப்போ முன்னுக்கு போகிறதுக்கு ஒரு பட்டன் கீறுறோம். பட் இவர் ப்ரீவியஸ் ஸ்லைடுக்குரிய பட்டன். ஆனாலும் கூட இந்த ஸ்லைடில் இருந்து இந்த ஸ்லைடில் இருக்கும், இந்த ஸ்லைடில் இருந்து முன்னூறு ஸ்லைடு போகிறேன்னு சொன்னால் இந்த ஸ்லைடு தான் போவாரே தவிர இன்னொரு ஸ்லைடுக்கு போக மாட்டார். ஆகவே இதில் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இந்த இடத்துல தான் நமக்கு யூஸ் ஆக போகுது லாஸ்ட் ஸ்லைட் வியூ. எடுத்த எந்த ஸ்லைடில் லாஸ்ட்டாக இருந்தீங்க, அதாவது இந்த ஸ்லைடுக்கு வர முதல்ல எந்த ஸ்லைடில் லாஸ்ட்டாக இருந்தீங்க, இன்னும் இருக்கிற ஹோம் பேஜ் இந்த ஸ்லைடில் இருந்தோம். ஆகவே லாஸ்ட் ஸ்லைட் வியூ கொடுத்தேன்னு சொன்னால் டிரெக்டாக எந்த ஸ்லைடுக்குள்ளே இருந்தோமோ அந்த ஸ்லைடுக்கு போயிடுவார். அப்போ அதே போல் அடுத்த விஷயத்தை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைப்பர்லிங்க் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நம்ம போக வேண்டிய இடம் ஸ்ட்ரக்சர் கேபிளிங் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ஸ்ட்ரக்சர் கேபிளிங்குள்ளே போகலாம். நம்ம அவருக்கு ஒரு பட்டன்ஸை ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ணிக்கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கொள்ளுங்க, வந்து இது வந்து அதே விஷயம்தான். இந்த ஸ்லைடுக்கு வர முதல் நம்ம இந்த ஸ்லைடு லாஸ்ட்டாக ஹோம் பேஜுக்குள்ளே. அப்போ அவருக்கு டிரெக்டாக கொடுத்துக்குள்ள லாஸ்ட் ஸ்லைட் வியூ. அப்போ லாஸ்ட் ஸ்லைட் வியூ என்பது வந்து எந்த ஸ்லைடுக்குள்ளே நம்ம லாஸ்ட்டாக நின்றோம். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஸ்லைடில் நின்றோம். ஓகே, இந்த இதுக்குள்ளேருந்து அடுத்த விஷயத்தை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஹைப்பர்லிங்க் கொடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து நெட்வொர்க்கிங் இன்டர்ஃபேஸ் கார்டு. அப்போ நெட்வொர்க்கிங் இன்டர்ஃபேஸ் கார்டு செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இன்டர்ஃபேஸ் கார்டுக்குள்ளே வந்துடுவார். அப்போ இதுக்குள்ளே வந்துடலாம். அடுத்து வந்து பட்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். இவரும் வந்து லாஸ்ட்டாக இந்த ஸ்லைடுக்குள்ளே நின்றோம், லாஸ்ட் ஹோம் பேஜுக்குள்ளே நின்றோம். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அப்போ டிரெக்டாக ஹோம் பேஜை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதில் அடுத்து ஹப் அண்ட் ஸ்விட்ச், ஹைப்பர்லிங்க், ஹப் அண்ட் ஸ்விட்சுக்குள்ளே போகணும். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ஹப் அண்ட் ஸ்விட்சுக்குள்ளே போய்க்கொள்ளலாம். அவருக்கு ஒரு நெக்ஸ்ட் பட்டன் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ட்ரா பண்ணிக்கொள்கிறேன். இப்போ லாஸ்ட் ஸ்லைட் வியூ, எந்த ஸ்லைடில் லாஸ்ட்டாக வியூ பண்ணோம் அதே லாஸ்ட் ஸ்லைட் வியூ தான் ஹோம் பேஜ். ஓகே பண்ணிக்கொள்ளலாம். டிரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுவார். ஓகே, நான் ஹைப்பர்லிங்க் வயர்லெஸ் நெட்வொர்க். ஓகே, வயர்லெஸ் நெட்வொர்க்கில் வந்து கொள்ளலாம். வயர்லெஸ் நெட்வொர்க்கில் இருக்கோம். அவருக்கும் அதே பட்டன்ஸ் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். பேக் பண்ணி போகிற மாதிரி ஒரு பட்டன். ஓகே, அதே விஷயம் லாஸ்ட் ஸ்லைட் வியூ. ஓகே பண்ணிக்கொள்ளலாம். அப்போ டேரெக்டாக ஹோம் பேஜ். அடுத்த விஷயத்தை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். வயர்லெஸ் நெட்வொர்க் கம்போனன்ட்ஸ். வயர்லெஸ் நெட்வொர்க் கம்போனன்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ வயர்லெஸ் நெட்வொர்க் கம்போனன்ட்ஸ்குள்ளே போயிட்டார். அப்போ இதுக்குள்ளே இருக்கும் அவருக்கும் ஒரு பட்டன்ஸ் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ட்ரா பண்ணிக்கொள்கிறேன். அப்போ லாஸ்ட்டாக வியூ பண்ணோம். லாஸ்ட்டாக இந்த ஸ்லைடை வியூ பண்ணுறன்றது தான் இந்த மீனிங். அப்போ இதுக்கு முதல் இந்த ஸ்லைடுக்கு வர முதல் இந்த ஸ்லைடுக்கு இருந்தோம். இப்போ லாஸ்ட் ஸ்லைட் வியூ. ஓகே பண்ணிக்கொள்ளலாம். அப்போ ஹோம் பேஜுக்குள்ளே இருந்தோம். ஃபைனலாக வந்து சர்வர் ஃபங்க்ஷனாலிட்டி மாடல். அவருக்கு ஹைப்பர்லிங்க். ஃபைனலாக அவரையும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அப்போ அவர் என்ன செஞ்சிட்டோம், ஃபங்க்ஷனாலிட்டி மாடலுக்கு வந்துட்டார். அவருக்கும் ஒரு பேக் பட்டன் வச்சுக்கொள்ளலாம். ஷோ பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அவரையும் லாஸ்ட் ஸ்லைட் வியூவில் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். லாஸ்ட்டாக வியூ பண்ண ஸ்லைடுக்கு போய்க்கொள்ளலாம். ஹோம் பேஜ் வந்தாச்சு. அப்போ டிரெக்டாக சொல்ல அப்புறம் அடுத்து வந்து எனி அதர் கொஷின்ஸுக்குள்ளே போகிற மாதிரி. அப்போ இவரை டிரெக்டாக வந்து ஹைப்பர்லிங்க் பண்ணிக்கொள்ளலாம். எனி அதர் கொஷின்ஸ், இஃப் யூ வாண்ட் எனி அதர் கொஷின்ஸ். ஓகே, அப்போ அவர் இந்த இதை கிளிக் பண்ணால் கொஷினுக்குள்ளே போய்க்கொள்வார். ஓகே, நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம். இப்போ அவருக்கு ஒரு பட்டன்ஸ் வச்சுக்கொள்ளலாம். இந்த கொஷின் முடிய அடுத்து வந்து நம்மளோட ஓகே இந்த பட்டன் இங்கே ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ரெண்டு பேக் பட்டன் வச்சு டிரெக்டாக ஹோம் பேஜ் போகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ ஹைப்பர்லிங்க் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்லைடுன்ற அடுத்த கொஷனுக்கு எடுத்து இவட தேங்க் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்கேன். அப்படி இல்லாட்டி படத்தை வச்சு நம்ம முடிக்கிற மாதிரியும் பிளான் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்போ இந்த ஸ்லைடுக்கு வந்துடுவார். அப்போ இங்கே வந்தோடனே ப்ரோக்ராம் முடிகிற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். நம்ம இல்லாட்டி ஹைப்பர்லிங்க் கூட போன கிளாஸில் செஞ்ச மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ சரியாக ஒர்க் பண்ணான்னு பார்ப்போம். அப்போ ரன் பண்ணிக்கொள்ளலாம். இவருக்குரிய ஷார்ட்கட் கீ நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் போகலாம். ஓகே, பாருங்கள் வந்து சரியான முறையில் வந்து ஹைப்பர்லிங்க் வேலை செய்யுது. இது நம்ம ஓட்டோ கொடுத்துருக்கோம். வந்து
ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் ஆஃப்டர் வித் ப்ரீவியஸில் கொடுத்துருக்கிறபடியாக ஹைப்பர்லிங்க் ஒர்க் பண்ணுது ஒழுங்கான முறையில் அனிமேஷன். அப்போ டைரெக்டாக கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்குள்ளே போகிறாரு. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போனாலும் கூட அவருக்கும் ஹைப்பர்லிங்க் ஆட்டோமேட்டிக்காக தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது ஹோம் பேஜுக்குள்ளே போகணும். ஹோம் பேஜிலேருந்து அவருக்குரிய ஹைப்பர்லிங்க் சரியாக ஒர்க் பண்ணுது. இப்போ வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இவரை கிளிக் பண்ண கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குள்ளே போகணும். ஓகே, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஓகே, பேக் பண்ணிக்கொள்ளலாம். முன்னுக்கு போகணும் ஹோம் பேஜுக்குள்ளே. அடுத்து வந்து பியர் டு பியர் நெட்வொர்க். பியர் டு பியர் நெட்வொர்க் ஓகே சரியாக இருக்கணும். ஓகே, பியர் டு பியர் நெட்வொர்க்கும் சரியான முறையில் இருக்கார். ஹைப்பர்லிங்க் ஆக்ஷன் பட்டன் சரியாக வேலை செய்யுது. பேக் பண்ணிக்கொள்ளலாம். டைரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே போகணும். ஓகே, ஸ்ட்ரக்சர் கேபிளிங் வந்து சரியான முறையில் ஓகே, அதையும் ஸ்ட்ரக்சர் கேபிளிங்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவரும் சரியான முறையில் ஒர்க் ஆகிறாரு. அப்போ பேக் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து ஹோம் பேஜுக்குள்ளே போகணும் நம்மளுக்கு. ஓகே, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அவருக்குரிய ஹைப்பர்லிங்க் எல்லாம் ஓகே, அவரும் சரியான முறையில் இருக்கார். அடுத்து பேக் பண்ணிக்கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் பேஜுக்குள்ளே போகணும் நமக்கு. ஓகே, அடுத்து வந்து ஹப் அண்ட் ஸ்விட்ச். ஓகே, ஹப் அண்ட் ஸ்விட்சும் சரி. அடுத்து பேக் பண்ணிக்கொள்கிறேன். வயர்லெஸ் நெட்வொர்க். ஓகே, பேக் பண்ணிக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். வயர்லெஸ் நெட்வொர்க் கம்போனன்ட்ஸ். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ ஹைப்பர்லிங்க் மட்டும் ஸ்லைடு கூட டிரெக்டாக போகலாம். மற்றது நம்ம டிரெக்டாக ஆக்ஷன் பட்டன்ஸ், அதாவது வந்து ஃபர்ஸ்ட், லாஸ்ட் ஸ்லைட், ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்ன்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியான முறையில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து டிஃபிகல்ட் நீங்கள் நினைக்கிறது வந்து லாஸ்ட் ஸ்லைடு தான். அது என்ன விளக்கம் சொன்னால், எந்த ஸ்லைடில் லாஸ்ட்டாக வியூ பண்ணினோம், அதாவது குறிப்பிடப்பட்ட ஸ்லைடுக்கு முன்னுக்கும் நிற்கும் முதல் எந்த ஸ்லைடில் லாஸ்ட்டாக 2 மினிட் தான் விளக்க. இப்போ இவர் டைரெக்டாக கொஷனுக்குள்ளே போகணும். இவர் வந்து சரியான முறையில் கொஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருப்பார். என்ன பண்ணுறதுக்கு ஹைப்பர்லிங்க் கூட தான் போடலாமா. ஓகே, அப்போ இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனி கொஷன் யூ கேன் ஆஸ்க். இப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது. நம்ம ஸ்லைடை வச்சு ஹைப்பர்லிங்க் ஐடியா இருந்துன்னு சொன்னால் எது வேணும் பண்ணாலும் செய்யலாம். அப்போ இவரை கிளிக் பண்ணால் தேங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவள் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரு ஹைப்பர்லிங்க் வந்து 2 மெத்தடில், அதாவது ஹைப்பர்லிங்க் அண்ட் ஆக்ஷன் பட்டன்ஸ். ஹைப்பர்லிங்க் மெத்தட்டு கூடவும் போகலாம் வந்து, அல்லது வந்து டிரெக்டாக வந்து நம்ம வந்து ஆக்ஷன் பட்டனு கூடவும் போகலாம், ஹைப்பர்லிங்க் கூடவும் போகலாம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் இதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து உங்களோட டவுட்ஸுகளை வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.